பொண்ணுடைய ட்ரெஸ் வந்து போட வேண்டியதான், ஃப்ரீடம் இருக்க வேண்டியதாங்க. பட் வந்து மோசமா அவங்க ஃப்ரீடம் எடுத்துக்கிட்டு நெக்கு வந்து ரொம்ப லோவா போடுறதும், ஜென்ஸை வந்து கவர்ற மாதிரி ட்ரெஸ் போடுறது யாருடைய தப்பு? பொண்ணுங்களுடைய தப்பு தானே. ஜென்ஸையே கவர்றாங்க. அதாவது நம்ம உடம்பு காட்டுறது வந்து தப்பு இல்லைங்களா? ட்ரெஸ் போட வேண்டியதான். அது எப்படி போடணும், அடுத்தவங்களை வந்து ஓவர் அட்ராக்ஷன் பண்ண முடியாத அளவுக்கு பார்த்தா ஒரு பெண்மையை ட்ரெஸ் பண்ணல, நம்மளுக்காக தான் நம்ம பண்றோம். என்னங்க, பெண்ணுனாலே ஒரு கவர்ச்சிகரையான உடல் சொல்றோம். அதை வந்து நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போலாமே. 15 இயர்ஸ் பேக் வந்து நல்லா இருந்துச்சு, ஒரு பாவாடை தாவணி அதெல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு இன்னைக்கு. அதாவது ஆடையை வந்து மோசமா குறைச்சிட்டாங்க. எவ்வளவு கவலை. அதாவது இப்போ 1/2 சென்டிமீட்டர்ல கூட ஒரு ட்ரெஸ் தைக்கலாம் அப்படின்னு ஒரு பொண்ணு நினைக்கிறா. அது அவ என்ன நினைக்கிறா, அது என்னுடைய சுதந்திரம் நினைக்கிறா. அதனால என்ன ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றோம், என்னுடைய ஃப்ரீடம். அது நான் ஒழுங்கா வளர்த்தா அவங்க ஒழுங்கா பாப்பாங்க. நாங்கள எல்லாமே பொண்ணுங்களுக்கு சொல்லி வளர்க்கறதுக்கு பசங்களுக்கு சொல்லலாம்ல. சொல்லலாம் இல்ல, இந்த பசங்க வந்து உன் அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரி எங்களை மாதிரி அப்படி சொல்லலாம்ல. எந்த ஒரு பொருளையே நம்ம பாக்குறோம், புரியுதுங்களா? ஒரு சாதாரண ஒரு கோல்டு ஒரு செயின்ன்றது நம்ம பார்க்க தானே செய்யறோம். பாக்குறோமா இல்லையா? அவங்க பாப்பாங்க, நீங்க சொல்றீங்களா? பாப்பாங்க. நாங்க வந்து பாவாடை தாவணி போட்டு சுத்திட்டே இருக்கணும். ஆண் வந்து பெண்ணை கவர்றவ, பெண் வந்து ஆணை கவர்றவ. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல ட்ரெஸ் எடுக்கணும். குட்டி ஷார்ட்ஸ் போட்டு போறாங்க. நான் கேட்க வேண்டியதா அவங்க கேக்குறாங்க. குட்டி குட்டி ஷார்ட்ஸ் போட்டு போறாங்க. லேடிஸ் என்ன ஆனா அவங்க வாயை பார்த்துட்டு இருக்காங்களா, இல்ல அவங்க ஷார்ட்ஸை பார்த்துட்டு இருக்காங்களா? யூஸ்வலா இருக்க மாதிரி போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு போங்க. இதுவே ஒரு லேடி போட்டா மட்டும் ஆண் நின்றுட்டு பாக்குறது, அதுல என்ன இருக்கு எனக்கு புரியல. போட்டாலுமே வயிறு தெரியாதான் போகுது. இப்ப வந்து பொண்ணுங்க வந்து ரொம்ப மோசமா ட்ரெஸ் பண்றாங்கன்னு என்னுடைய ஒப்பீனியன். என் 40 above ஏஜுக்கு எனக்கு வந்து அது தவறா தெரியுது. இப்போ டீனேஜ் பொண்ணுங்களுக்கு வந்து அது தவறா தெரியல. வந்து ஹராஸ்மெண்ட்டுக்கு ஒரு காரணம் தான்றீங்களா? நிச்சயமா நான் காரணம் தான் நான் சொல்லுவேன், என்ன பொறுத்த வரைக்கும். அப்ப எல்லாரும் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு ஹராஸ்மெண்ட் நடக்காது. அதாவது ட்ரெஸ்ஸும் ஒரு பாயிண்ட் ஆஃப் காரணம் தான் நான் சொல்றேன். ஒரு சுடிதார் போட்ட பொண்ணுக்கு ஹராஸ்மெண்ட் நடக்காதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா நடக்குங்க. அதாவது ஆடை குறைவா இருக்கிறது ஒன் ஆஃப் த காரணம் தான் நான் சொல்றேன். அதாவது அதுவே காரணம் ஆயிடாது, அது ஹராஸ்மெண்ட் பண்றதுக்கு இதுவும் ஒரு காரணம் நான் சொல்ல வரேன். இப்பதான் நான் சொல்லுவேன். ஏன்னா சின்ன குழந்தைங்களே ரேப் பண்ற இந்த இதுல வந்து ட்ரெஸ் எல்லாம் ஒரு காரணமே கிடையாது. இன்னும் நிறைய வீட்டில் வந்து பெரியவங்க அம்மாலாம் வயசானவங்களுக்கு பசங்க மட்டும் இருந்தா அவங்க குளிக்க வச்சு கேர் டேக் பண்ணிக்கிற ஸ்டேஜ்லயும் பசங்க நிறைய எனக்கு தெரிஞ்ச இடத்துல இருக்காங்க. அப்ப அம்மாக்களை தப்பா குளிக்க வச்சு நல்லா பாத்துக்கிற முடியற தெரிஞ்ச பசங்க பொண்ணுங்க இப்ப எவ்வளோ கம்மியா குட்டியா ட்ரெஸ் போட்டாலும் அதையும் தப்பா பார்க்காத அளவுக்கு மெச்சூரிட்டியோட நடந்துக்கணும். அதை அம்மாக்கள் தான் டீச் பண்ணணும். ஸோ நான் என் பொண்ணுக்கு நீ எப்படி வேணாலும் ட்ரெஸ் போட்டுக்கோன்னு தான் சொல்லணும். ஓரளவுக்கு ஆடா இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா பசங்க எனக்கு இருந்திருந்தா பசங்களுக்கு தான் டீச் பண்ணிருப்பேன், நீ பொண்ணுங்களை கரெக்டா பாரு அப்படின்னு. பசங்களை வந்து இவங்களை இப்படிதான் பொண்ணுனா இப்படி நீ பார்க்கணும், நல்ல விதமா பாரு அப்படியே சொல்லி வளர்த்தாங்கன்னா சரியா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? ஹராஸ்மெண்ட் ஸ்டாப் பண்ணணும்னா எது கரெக்டான முடிவு நீங்க நினைக்கிறீங்க? நான் ட்ரெஸ் கோட் நல்லா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என் ஏஜுக்கு அதுதான் தோணுது. வீட்டில் இப்போ 2 பேர் இருக்காங்க, மேல் ஃபீமேல் இருக்காங்க அப்படின்னா அந்த பையன் கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி லேடிஸ் வந்து கிண்டல் பண்ணக்கூடாது, அப்படி பார்க்கக்கூடாது, தப்பான வழியில் அப்படின்னு சொல்லணும். லேடிஸ்க்கும் சொல்லலாம், ரொம்ப க்ளீவேஜ் தெரியுற மாதிரி ரொம்ப போடக்கூடாது, ஓரளவுக்கு நீ டீசெண்டாக போடுமா, உன்னோட ஃப்ரீடமை நீ காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி வளர்க்கலாம். அது அவங்களோட ஃப்ரீடம், அது அவங்க அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதனால வந்து இப்போ பசங்க பார்க்கறதுனால அது மாதிரி தப்பு சொல்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அது அவங்கவுங்க விருப்பம், அந்த மாதிரி போட்டுக்கிறது போடாது. வீட்டில் எல்லாரும் வந்து பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கோசம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கணும்னு அவங்க வந்து எப்படி இருக்கணுமோ அவங்க கரெக்டாக இருப்பாங்க. நம்ம முதல்ல நம்ம பொண்ணுங்க மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கணும்ல. இவங்க எப்படி இருந்தாலும் நம்ம கரெக்டாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும்ல யாராக இருந்தாலும். நம்ம இவங்களையும் குறை சொல்ல முடியாது, அவங்களையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் வந்து இவங்க போடுறதுனால தான் தப்பு அப்படின்றது அது ஒத்துக்க முடியாத ஒரு இது. ஏன்னா வந்து அவங்க விருப்பம், அவங்க அப்படி போட்டுக்கிறாங்க, நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி வந்து பசங்களும் வந்து ஒரே அடியாக அதுக்குன்ட்டு ஒரே அடியாக அப்படியே பார்த்துனே போகிறது தப்பு. அதுவும்